அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இன்றைக்கி கேரட் செய்கிறதுக்கு நான் வந்து 5 கேரட்டை துருவி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு கைப்பிடி புதினா தலை, கொஞ்சம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். 4 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்க, கடாய் சூடாகிடுச்சு. நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மூணு ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. வெங்காயத்தை போடலாம். நான் கடலைப்பருப்பு போடல, நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம். நான் வந்து எனக்கு போடல. மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஒரு நீள்வாக்கில் அரைஞ்சதை தான் இப்போ போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது, லைட்டாக வதங்கினா போதும். ஏன்னா சாப்பாட்டில் கடிக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் வந்து ஓரளவுக்கு வதங்கினோடனே நான் இது மிளகா போட்டுருவேன். போதும், இந்தளவுக்கு போதும். இந்தளவுக்கு பாருங்கள், இந்தளவுக்கு இருந்தாவே போதும். ரொம்ப வணங்கக்கூடாது. ஒரு கால்வாசி பக்கம் வணங்கினா போதும். இப்போ நான் 4 மிளகாய் கிள்ளி வச்சு தான் போட்டுறேன். விதையை நீக்கிட்டு தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து கொத்தமல்லி தழை, புதினா தழை, நல்லா வதங்கும். கீரை வதங்கினோடனே கேரட்டை போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுடலாம், சால்ட்டு போட்டுக்கலாம். நம்ம வேறு எதுவுமே போட தேவையில்லை. இதுக்கு ஒரு ஸ்பூன் கவர்ட்டு போடுற பாருங்க. சாப்பாடு போட்டு கலவாக இருக்கும். சாப்பாடுக்கு சேர்த்து இப்போவே போட்டேன். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் வேகட்டும். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. நான் முதல்ல இருந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள், நான் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு 3 பல்லு பெரிய பல்லாக பூண்டை எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இது காய் சீவிர மிஷினில் எப்படியே சீவி போட்டுடலாம். அடுப்பு சிம்மிலேயே தான் வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்கலாம், ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கலாம். இப்போ காய் சீவிர மிஷினில் வச்சு சீவிடலாம். சின்ன இருக்குதுல்ல, அதில் தான் சீவிறேன். தட்டி போட்டோம்னா ஒவ்வொரு பக்கம் பெருசாக இருக்கும், ஒவ்வொரு பக்கம் சிறுசாக இருக்கும். அதனால் பேசாமல் காய் சீவிர மிஷினில் சீவி போட்டோம்னா நல்லா நீட்டாக சீவிடலாம். குழந்தைங்களுக்கு வந்து சளி இருந்தாலும் ரெடி ஆயிரும். விரும்பி சாப்பிடுவாங்க அந்த டேஸ்ட்டுக்கு.
அப்படியே மணமாக இருக்குது. இப்போவே அப்படியே எடுத்து சாப்பாடு போட்டு கலரி சாப்பிடணும் போல இருக்குது. நம்ம இது வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கிறதுனால இஞ்சி பூண்டு போட்டுக்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் மட்டும் 2 நிமிஷம் மட்டும் இது வந்து அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். அடுப்பில் சிம்மில் வச்சு இப்போ நான் இஞ்சி பூண்டு போட்டோடனே அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன். இப்போ வந்து சிம்மில் வச்சிடலாம். அடுப்பு சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இஞ்சி பூண்டு போட்டதுனால ஒரு 2 நிமிஷம் மட்டும் அது இப்போ பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். எந்தளவுக்கு வணங்கிடுச்சுன்னு செம்மையாக இருக்குது. கொத்தமல்லி தலை புதினா தலையெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள். ரொம்ப வணக்க தேவையில்லை. அடுப்பில் சிம்மில் வச்சு அதுலேயே வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ சாப்பாடு போட்டு கிளறிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்களுக்கு விரும்பி அவங்களே கேட்பாங்க. கேரட் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் கேட்பாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி. சாப்பாடு சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடு விரும்பி. பிரியாணியே மெஞ்சும் இந்த சாப்பாடு. நீங்கள் வேணால் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு விசில் சேர்த்து விட்டதுனால இதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா இதாகிரும். நீங்கள் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.